Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th biology, botany and zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கான practical notes answersலாம் பார்க்க போறோம். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்ட் பாட்னி சுவாலஜி நமக்கு புத்தகத்திலே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து எழுதும் போது எந்த மாதிரி எழுதணும், இப்போ கொஸ்டின் 1க்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி எழுதணும், செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த இனம் கண்டறிதல் அதாவது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல மாடல்னு போடணும், ஒரு இடத்துல ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ வந்து கொடுக்குறேன், அதாவது நோட்ஸு. அதோட பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், ஏன்னா நம்மளுடைய புக்லேயே அது இருக்கு. ஸோ ஒரு சில இதுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும் எழுதுனா போதும், நிறைய இது நம்ம எழுத தேவையில்ல. ஸோ அது எது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய புத்தகத்துல வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இன்னும் ரொம்பவே முக்கியமானது, உங்க ஸ்டாஃப்ட கேட்டுங்க. ஏன்னா உங்க ஸ்டாஃப் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சொல்லாத பட்சத்துல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லி இருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டுங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இந்த கொஸ்டினுக்கு இது எழுதணும், இங்க டயக்ராம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல தான் டயக்ராம் வரைவோம். அண்ட் பாட்னி அண்ட் சுவாலஜியும் சரிங்களா, பாட்னியில் ஒரு டயக்ராம், சுவாலஜியில் ஒரு டயக்ராம். ஸோ நிறைய டயக்ராம்ஸ் வந்து நமக்கு இருக்கும், இருந்தாலும் ஒரே இடத்துல தான் நம்ம வந்து டயக்ராம் வரையும். அதே மாதிரி 11th இருந்தீங்கன்னா ஃபேமிலி அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்க டயக்ராம் வரையணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த கைடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.